ஒரு ஓட்டின் மூலமாக கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கின்றான், ஒரே ஓட்டின் மூலமாக எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கின்றான், ஒரே ஓட்டின் மூலமாக எம்பிகளை தேர்ந்தெடுக்கின்றான். அப்போ நம்முடைய வாக்கு என்பது, நம்முடைய ஒரே ஒரு ஓட்டு என்பது அது அமானிதமாக இருக்க வேண்டும். இந்த வாக்குரிமையை கண்டிப்பான முறையில் எல்லாருமே போற்றுங்க. இல்ல எனக்கு ஊருக்கு போயிருக்கிறேன், கொஞ்சம் வர முடியாது, அப்படியெல்லாம் அன்புக்குரியவர்களே, அன்னைக்கு பார்க்கணும், அரசு சார்ந்த தனியார் நிறுவனங்கள் சார்ந்த அத்தனை நிறுவனங்களுக்கு அன்னைக்கு விடுமுறை. கவர்மெண்ட் ஆர்டர் பார்க்க வரக்கூடிய ஏப்ரல் 19ஆம் தேதி கவர்மெண்ட் சார்ந்த எல்லா விதமான அரசு அலுவலர்களும் விடுமுறை. அப்போ நம்மளால ஓட்டு போட முடியாது, யாரும் குறை சொல்ல முடியாது, அதாவது வேற விதமான காரணங்களை சொல்ல முடியாது. அப்ப நம்ம மீது என்ன கடமையா இருக்குது? ஏப்ரல் 19ஆம் தேதி ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும். 10 ஓட்டு போட முடியாம ஒருத்தர் ஜெயிச்சுட்டாங்க போது ஒரு அநியாயக்காரர் வந்துட்டா அப்படின்னா அந்த 10 பேர் மீது பொறுப்பு. நம்ம ஒரு நாள் போட்டிருந்தோம் அப்படின்னா யார் வர வேண்டும் என்று நாம் நினைத்தோமோ அவர்கள் வந்து விடுவார்கள். அமானிதம் என்பது பொருள் சார்ந்த, உடைமை சார்ந்த, நகைகள் சார்ந்த, இதெல்லாம் ஒரு அமானிதமாக இருந்தாலும் கூட ஒரு நாட்டினுடைய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கு கூட அது அமானிதத்தில் அமைந்து விடுகின்றது. போடுற விஷயத்துல எல்லோரும் அநியாயக்காரர்கள் தான், யாருமே நியாயமானவங்க கிடையாது. ஏன்னா ஜனநாயகத்துல என்னைக்கு காசு கொடுத்து நீ ஓட்டு போடுற சூழ்நிலை வந்து விட்டதோ எல்லோரும் அநியாயக்காரர்கள் தான். அதனால ஒரு அயோக்கியன் மத்தியில ஓரோ யோக்கியனை நாம் என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யாராவது நல்ல காரியத்திற்கு நல்லவரை சிபாரிசு செய்தால் யகுல்லஹு நஸீபும் மின்ஹா, அவரால் செய்யப்படுகின்ற நல்ல காரியங்களில் அவருக்கும் ஒரு பங்கு இருக்கு. எனக்கு ஒரு கட்சி, எனக்கு ஒரு இயக்கம், எனக்கு ஒரு தலைமை என்று சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நாம் இப்படிப்பட்ட பாவத்திலே நாம் அமைந்துவிடக்கூடாது. ஒரு குடிமகன் ஒரு ஓட்டின் மூலமாக கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கின்றான், ஒரே ஓட்டின் மூலமாக எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கின்றான், ஒரே ஓட்டின் மூலமாக எம்பிகளை தேர்ந்தெடுக்கின்றான். அப்போ நம்முடைய வாக்கு என்பது, நம்முடைய ஒரே ஒரு ஓட்டு என்பது அது அமானிதமாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், எவரை எப்படிப்பட்ட இடத்துல வைக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக பார்க்கும் போது அதை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயமாக சொல்லி காட்டுகின்றான். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு ஜனநாயக கடமை ஆற்ற இருக்கின்றோம். எல்லோருக்கும் 18 வயது நிரம்பியவர்களிலிருந்து இறக்க போகின்ற வரை எல்லா நபருக்கும் என்ன செய்யப்படுது? அல்லாஹ் தஆலா உங்க கையில வாக்குரிமையை கொடுத்திருக்கின்றான். இந்த வாக்குரிமையை கண்டிப்பான முறையில் எல்லாருமே போற்றுங்க. இல்ல எனக்கு ஊருக்கு போயிருக்கிறேன், கொஞ்சம் வர முடியாது, அப்படியெல்லாம் அன்புக்குரியவர்களே, அன்னைக்கு பார்க்கணும், அரசு சார்ந்த தனியார் நிறுவனங்கள் சார்ந்த அத்தனை நிறுவனங்களுக்கு அன்னைக்கு விடுமுறை. கவர்மெண்ட் ஆர்டர் பார்க்க வரக்கூடிய ஏப்ரல் 19ஆம் தேதி கவர்மெண்ட் சார்ந்த எல்லா விதமான அரசு அலுவலர்களும் விடுமுறை. அப்போ நம்மளால ஓட்டு போட முடியாது, யாரும் குறை சொல்ல முடியாது, அதாவது வேற விதமான காரணங்களை சொல்ல முடியாது. அப்ப நம்ம மீது என்ன கடமையா இருக்குது? ஏப்ரல் 19ஆம் தேதி ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும். இல்ல என்னால போக முடியாது அப்படின்னா ஒரு 10 ஓட்டு போட முடியாம ஒருத்தர் ஜெயிச்சுட்டாங்க போது ஒரு அநியாயக்காரர் வந்துட்டா அப்படின்னா அந்த 10 பேர் மீது பொறுப்பு. நம்ம ஒரு நாள் போட்டிருந்தோம் அப்படின்னா யார் வர வேண்டும் என்று நாம் நினைத்தோமோ அவர்கள் வந்து விடுவார்கள். அன்புக்குரியவர்களை நாம் என்ன செய்யணும்? ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும். இந்த ஜனநாயக கடமையை ஆற்றக்கூடிய பொறுப்பு நம்ம மீது அல்லாஹ் தஆலா நம்ம முன்பாக சாட்டி இருக்கின்றான். அதாவது எலெக்ஷன்ல யார் நின்னாலும் நிக்காட்டியும் நம்ம ஓட்டு யார் படம் போட்டே ஆக வேண்டும். வாக்களிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக கடமையாக இருக்கின்றது. அதனாலதான் பார்க்கின்றோம், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அமானிதம் என்பது பொருள் சார்ந்த, உடைமை சார்ந்த, நகைகள் சார்ந்த, இதெல்லாம் ஒரு அமானிதமாக இருந்தாலும் கூட ஒரு நாட்டினுடைய அதிபரை தேர்ந்தெடுப்பதன் கூட அது அமானிதத்திலே அமைந்து விடுகின்றது. இன்னைக்கு 1000 ஓட்டு போட முடியாம ஒருத்தர் ஜெயிச்சிட்டா அப்படிங்கும் போது, ஒரு அநியாயக்காரன் ஜெயிச்சிட்டாங்கும் போது என்ன செய்யப்படுகிறது? அந்த 1000 பேருக்கு பொறுப்பாகி விடுகிறது. ஏன் நீ ஓட்டு போட்டிருந்த அப்படின்னா இந்த அநியாயக்காரன் வந்திருக்க மாட்டான், இவன் ஜெயிச்சிருக்க மாட்டான். இதை பொதுவாகவே பார்க்கின்றோம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 20 தொகுதி பக்கத்துல பார்க்கிறோம், எல்லாம் 1000 ஓட்டு கீழே தான், எல்லாம் 1000 ஓட்டு கீழே தான். சொல்ல போனால் தென்காசியை பார்க்கணும், கிட்டத்தட்ட 350 ஓட்டு வித்தியாசம். அன்புக்குரியவர் நான் சொன்னது போல உங்களுடைய வாக்குகள் நியாயமான முறையில் செலுத்தப்பட வேண்டும். இல்ல எனக்கு எலெக்ஷன்ல பங்கேற்க முடியாது, தேர்தல் ஜனநாயகம் பிடிக்காது, நான் ஓட்டடிக்க மாட்டேன், பழக்கம் கிடையாது என்று விட்டுவிட்டால், ஒரு அநியாயக்காரர் வந்து விட்டால், ஆட்சி அதிகாரிகள் வந்து விட்டால் நீங்க தான் அதற்கு பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே இன்று பார்க்கின்றோம், இந்தியா சுதந்திரம் பெற்று நடக்கக்கூடிய 18வது மக்களவை தேர்தல் 543 தொகுதிகள் இருக்கின்றது. இதுல ஆயிரக்கணக்கான வேட்பாளர்கள் நிற்கின்றார்கள். இப்ப ஷரியத்துடைய பார்வையில் நாம் பார்க்கின்ற போது
ஒரு வேட்பாளரை நாம் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், ஒரு ஜனநாயகத்தில் ஒரு வேட்பாளர் இருக்கின்றார், நாம் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் திருமறையை குர்ஆனை வைத்து உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். திருக்குர்ஆனுக்கு விரிவுரை எழுதக்கூடிய மாரிஃபு குர்ஆன் விரிவுரையாளர் முஃப்தி ஷஃபீஸாவை சொல்லி காட்டுகின்றார்கள். ஓட்டு போடுதல் என்ற தலைப்பிலே ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு முஸ்லிம், ஒரு இஸ்லாமிய பிரதிநிதி, ஒரு ஈமான்தாரி வாக்களித்தல் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை அது கொண்டு வரும், எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை அது நிலைநிறுத்தும் என்ற விஷயத்தை முஃப்தி ஷஃபீஸாப் அவர்கள் திருக்குர்ஆனுடைய சில வாயத்துக்களை வைத்து நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். அதில் பார்க்க வேண்டும், வலா தக்துபு ஷஹாதா வமை யக்துமுகா ஃபஇன்னஹு ஆஸிமுன் கல்பு. நீங்கள் சாட்சிகளை மறைக்காதீர்கள், நீங்கள் சாட்சிகளை மறைக்காதீர்கள். சாட்சிகளை மறைப்பவனின் உள்ளம் என்பது பாவியான உள்ளம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதே நேரத்தில் இந்த ஆயத்திற்கு விளக்கம் பார்க்கின்ற போது இது ஓட்டு போடக்கூடிய விஷயத்துல வந்து விடுகின்றது. இப்ப ஓட்டு போடக்கூடிய விஷயம் ஆரம்ப காலத்துல ஒரு அமீரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம். முன்னாடி சஹாபாக்கள் நடந்த ஓட்டுனா கிடையாது, வாக்களிக்கூடிய தன்மைனா கிடையாது. இப்ப ஜனநாயக நாட்டை பொறுத்தவரை வலா தக்துமு ஷஹாதா வமை யக்துமுகா ஃபஇன்னஹு ஆஸிமுன் கல்பு. நீங்கள் சாட்சிகளை மறைக்காதீர்கள். சாட்சிகளின் மறைப்பின் உள்ளம் என்பது பாவியான உள்ளம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படி என்றால் நாம் ஒரு வாக்காளருக்கு நம்முடைய வாக்கை நாம் செலுத்த வேண்டும். வாக்குகளை செலுத்தாமல் ஒரு அநியாயக்காரன் வெற்றி பெற்று விட்டால் அந்த வெற்றியிலே நாம் ஓட்டு போடவில்லை சொன்னால் அந்த பங்கும் அதிலே இருக்கின்றது. இரண்டானவர்களே, நாம் போடுகின்ற ஓட்டிற்கு ஷரீஅத்துடைய பார்வையை பார்க்கும் போது 3 விதமான பார்வை இருக்கின்றது. முதலாவது ஷஹாதா என்று சொல்லக்கூடிய சாட்சி சொல்வதற்கு சமம். நான் இந்த நபரை, இவர் சரியான விஷயத்தை செய்வார், இவர் நல்லவர் என்பதாக நான் சாட்சி சொல்கின்றேன் என்பதற்கு இந்த ஓட்டு சமம். அதான் நம்ம வாக்கக்கூடிய வாக்கு சமம். இரண்டாவது ஷஃபா என்று சொல்லப்படக்கூடிய சிபாரிசு செய்வதற்கு சமம். இந்த நபரை தேர்ந்தெடுத்தால் இவர் நல்லது செய்வார், இவர் நாட்டை காப்பாற்றுவார், நாட்டை ஆளுகின்ற பொறுப்புக்கு இவர் தகுதியான நபர், எனவே இவர் தேர்ந்தெடுங்கள் என்று நான் சொல்லுகின்றேன். என்னுடைய ஷஃபாஅத்தை சிபாரிசை ஏற்றுக்கொண்டு சில நபர்கள் வாக்களிக்கின்றார்கள். எனவே ஓட்டு போடுவது என்பது ஷஃபா என்று சொல்லப்படக்கூடிய சிபாரிசு செய்வதற்கு சமம். மூன்றாவது வக்காலா என்று சொல்லப்படக்கூடிய பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு சமம். இவர் இந்த விஷயத்திலே நல்ல கருத்துக்களை செய்வார், நியாயமான முறையில் நடப்பார், இவருக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் சொல்லி ஒருவன் எப்படி பொறுப்பேற்றுக் கொண்டாலோ அது இந்த ஓட்டு போடுவதற்கு சமம். ஏன்னா அன்பானவர்களே, நாம் செலுத்துகின்ற வாக்கு என்பது வக்காலா என்று சொல்லப்படக்கூடிய பொறுப்பேற்றுக்கு சமம், ஷஃபா என்று சொல்லக்கூடிய பரிந்துரை செய்வதற்கு சமம், ஷஹாதா என்று சொல்லப்படக்கூடிய சாட்சி சொல்வதற்கு சமம். அப்ப நம்மளுடைய வாக்கை யாருக்கு செலுத்த வேண்டும் பார்க்கும்போது எல்லோரும் அநியாயக்காரன் தான். அந்த அநியாயக்காரன் யார் நல்லவனோ ஓரளவுக்கு நல்லவன் என்ன தேர்ந்தெடுக்கும். குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூனு கவ்வாமன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹ், யாருக்கு எதிராக சாட்சி சொல்வதாக இருந்தாலும் சாட்சி சொல்வதில் மட்டும் நீங்கள் சரிக்க விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஜனநாயகத்திலே உங்களுக்கு எதிராக பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், மார்க்கத்திற்கு எதிராக பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், உறவினர்கள் இருக்கிறார் சொன்னால் நீதி செலுத்தக்கூடிய விஷயத்தை நீங்க சதிக்க விடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். பொதுவாக நாம் பார்க்கின்றோம், இயக்கங்களுக்கு கட்டுப்பட்டு கட்சிகளுக்கு கட்டுப்பட்டு நம்ம என்ன செய்கின்றோம், ஒரு வேட்பாளர் அநியாயம் செய்வனாக இருந்தாலும் என்ன செய்கின்றோம், எங்களுடைய இயக்கம் சொல்லிட்டாங்க, தலைவர் சொல்லிட்டாரு நாங்க மாற மாட்டோம், இல்லை எங்க கட்சி தலைவர் சொல்லிட்டாரு மாற மாட்டோம், இல்லைன்னா அவன் தான் வாக்களிப்போம் என்பதாக இந்த மாதிரி ஒரு அநியாயக்காரனை தேர்ந்தெடுக்கிற விஷயத்திலே நாம் சதிக்க விடக்கூடாது. ஓட்டு போடக்கூடிய விஷயத்துல எல்லோரும் அநியாயக்காரர்கள் தான், யாருமே நியாயமான எல்லாம் கிடையாது. ஏன்னா ஜனநாயகத்துல என்னைக்கு காசு கொடுத்து இன்னைக்கு ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டதோ எல்லோரும் அநியாயக்காரர்கள் தான். ஆனால ஒரு அயோக்கியன் மத்தியில ஓரோ யோக்கியனை நாம் என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்க வேண்டும். குர்ஆனை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மை யஷ்ஃபு ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன், யாராவது நல்ல காரியத்திற்கு நல்ல ஆளை சிபாரிசு செய்தால் யகுல்லஹு நஸீபும் மின்ஹா, அவரால் செய்யப்படுகின்ற நல்ல காரியங்களில் அவருக்கும் ஒரு பங்கு இருக்கு. என்னது, யாராவது நல்ல காரியத்திற்கு நல்ல விஷயத்துக்கு யாராவது சிபாரிசு செய்தால் அவர் செய்த அத்தனை நல்ல காரியங்களிலும் யார் சிபாரிசு செய்தாரோ அவருக்கு பங்கு இருக்கின்றது. நான் சொல்லல, அல்லாஹ் பெருமை சொல்லி காட்டுகின்றான். அதே நேரத்தில் வமன் யஷ்ஃபு ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன், யார் ஒருவன் கெட்ட காரியத்திற்கு சிபாரிசு செய்தால் அந்த கெட்ட காரியத்திலே யகுல்லஹு கிஃப்லும் மின்ஹா, அந்த கெட்ட காரியத்தை செய்வதற்கு யார் சிபாரிசு செய்தாரோ அவர் செய்கிற அத்தனை கெட்ட விஷயத்திலும் இவருக்கும் பங்கு இருக்கு என்பதாக அல்லாஹ் பெருமை சொல்லி காட்டுகின்றார். எனவே எனக்கு ஒரு கட்சி, எனக்கு ஒரு இயக்கம், எனக்கு ஒரு தலைமை என்று
சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நாம் இப்படிப்பட்ட பாவத்திலே நாம் அமைந்துவிடக்கூடாது.